ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து இந்த பீஃபோட கபாப் பார்க்கலாம் வாங்க. ஷாமி கபாபுன்னு சொல்லுவோம், அது பண்ணலாம். இது 1/2 கிலோ கறி பீஃபு எலும்பெல்லாம் எடுத்து வெறும் கறி மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் இது குக்கரில் போட்டுக்கலாம் அப்படியே. அப்புறம் ஒரு 50 கிராம் வந்து கடலப்பருப்பு வந்து நான் கழுவி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அது போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்னதாக தக்காளி, கொத்தமல்லி அதுவும் போட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து உப்பு, பட்டை, லவங்க ஒரு 2 3 4 5 பட்டை, 2 லவங்க, மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு தண்ணி போட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும் பார்க்கலாம். தண்ணி போட்டுட்டேன், ஒரு 4 விசில் வரட்டும் பார்க்கலாம். 4-5 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வந்து நல்லா ஆறட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கறி தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிச்சு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாதி போட்டு நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம். இது இந்த மாதிரி கெட்டியாக அடிச்சுக்கணும். ரொம்ப மெலிசும் இல்லாமல் நல்லா குறைப்பாக அடித்து வச்சுக்கணும். இதே மாதிரி இதுவும் அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடிச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்னதாக உருண்டை பண்ணி கபாப் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். தவாவில் வந்து எண்ணெய் போட்டிருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைஸு நான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து தவாவில் போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பிஸ்மில்லாஹ். இப்போ வந்து இது திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு, பிரகாசமாக இருக்குங்க. இது சூப்பரான ஷாமி கபாப் ரெடி. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடலப்பருப்பில் பாதி பேர் வந்து உடச்சக்கல்ல கூட போடுவாங்க. இது கடலப்பருப்பில் வந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய், எல்லா